அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். இரண்டாவது வினா, ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1944. மூன்றாவது வினா, சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யாவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் மற்றும் வ.உ.சி. நாலாவது வினா, மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன். மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ்துரை சுட்டுக் கொன்றவர் வாஞ்சிநாதன். அடுத்தது, மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1911. ஆறாவது வினா, வரிகொடா இயக்கத்தின் போது திருப்பூர் குமரன் உயிரிழந்த ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1932 ஜனவரி 11. ஏழாவது வினா, சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். சென்னையில் ஹோம் ரூல் அன்னி பெசன்ட். எட்டாவது வினா, சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1916. ஒன்பதாவது வினா, ராஜாஜி எப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1937. பத்தாவது வினா, சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1884. 11வது வினா, சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யாவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனந்தசார்லு மற்றும் ரெங்கைய நாயுடு. 12வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1887. 13வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி சென்னை. 14வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பக்ருதீன் தியாப்ஜி. 15வது வினா, கிபி 1887, 1895, 1896 ஆகிய 3 ஆண்டுகளிலும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை. 16வது வினா, நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். 17வது வினா, இந்து சுதேசமித்திரன் என்ற பத்திரிகைகளை துவங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய ஐயர். 18வது வினா, சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1891. 19வது வினா,
1929இல் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. 20வது வினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி. 21வது வினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைபயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. 22வது வினா சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர்? சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இருவரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ். 23வது வினா சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. 24வது வினா வேல்ஸ் இளவரசர் சென்னை வந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. வேல்ஸ் இளவரசர் சென்னை வந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1922. 25வது வினா சென்னையில் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சென்னையில் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி. 26வது வினா சென்னையில் தீவிரவாதிகள் தலைவராக இருந்தவர் யார்? சென்னையில் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வ.வே.சு. ஐயர். 27வது வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? ஒரு முக்கியமான வினா. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1806 ஜூலை 10. 28வது வினா பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிகையை வெளியிட்டவர் யார்? பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிகையை வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வி.வி.எஸ். ஐயர். 29வது வினா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ டி. முத்துசாமி. 30வது வினா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1912. சென்னை திராவிடர் கழகம் 1912. 31வது வினா தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1878. 32வது வினா தமிழ்நாட்டில் கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று? தமிழ்நாட்டில் கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 17, 1920. 33வது வினா இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை தொழிலாளர் சங்கம். 34வது வினா சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வ.வே.சு. ஐயர். சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யாருன்னா வ.வே.சு. ஐயர். 35வது வினா தேர்தலில் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சி? தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி ஆகும். 36வது வினா வேலூர் கழகம் 1806இல் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் பி சர் ஜார்ஜ் பார்லே. 37வது வினா 1820இல் சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சர் தாமஸ் மன்றோ. 38வது வினா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ் டே. 39வது வினா
1824 தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ இரண்டாம் சரபோஜி. 40வது வினா. சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டல்ஹௌசி பிரபு. 41வது வினா. டல்ஹௌசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்த ஆண்டு எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1852. 42வது வினா. சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இருவரும். லட்சுமி நரச ரெட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை. 43வது வினா. சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1852. 44வது வினா. தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாளையக்காரர்களுக்கு தலைமையேற்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள். 45வது வினா. 1875 சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி மெட்ராஸ் கூரியர். 46வது வினா. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள். 47வது வினா. தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 48வது வினா. கார்ட்டூன் படம் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. கார்ட்டூன் படம் முதல்ல இந்தியா என்ற இதழில் வெளிவந்தது. 49வது வினா. திருவிக தொடங்கிய பத்திரிகை எது? இது ஒரு முக்கியமான வினா தான். திருவிக தொடங்கிய பத்திரிகை எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நவசக்தி. கடைசி வினா. தென்னிந்தியாவின் சிறப்பு பெற்ற பகுத்தறிவாளர் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ பெரியார். நண்பர்களே, இனி நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.